அப்படியே அந்த ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கள்ட்ட இவ்வளோ வீரம் இருக்கா அப்படின்னா, இவங்க ஒன்றும் கோழைகள் அல்ல. உங்களுக்கு வீரம்ங்கிறதே எது தெரியுங்களா? ரொம்ப ஒரு சண்டை போடுறது, அடிக்கிறது, அதை தாண்டி மனசுல அப்படியே வைராக்கியத்தை வச்சிருக்கிற குணம் இருக்கு பாருங்க. மனசுல அப்படியே தாங்கி நிற்கிற ஒரு எவ்வளோ பெரிய துக்கத்தையும், எவ்வளோ பெரிய பெயினையும், எவ்வளோ பெரிய சோகத்தையும், எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும் கூட தான் கூட இருக்கிற ஆள்கிட்ட காட்டிக்காம, கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி பின்னாடி சட்டையெல்லாம் ஓட்டையா இருந்தாலும் முன்னாடி அப்படியே பளிச்சுன்னு ஒரு கஞ்சி போட்டு அப்படியே பார்க்கறதுக்கு அப்படியே எதுலையும் அடிபடாத ஆள் மாதிரி அப்படியே தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய ஆட்கள் வந்து ரிஷபம் ரோகிணியில் பிறந்தவர்கள். ஏன்னு சொன்னால் நம்ம கலங்கக்கூடாது, நம்ம வந்து அஸ்திவாரம், நம்ம குடும்பத்திற்கு நம்ம ஆணிவேர், நம்ம குடும்ப பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொறுப்பையும் தான் தலையில் தூக்கி போட்டுக்கிட்டு ரோகிணி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்து அவர் குடும்பத்திற்கு இளைய வாரிசாக இருந்தாலும் கூட மூத்த வாரிசுகளை வழிநடத்தி மூத்த வாரிசுகளுக்கு தேவையான அனைத்து நன்மை தீமைகளையும் செய்து முடித்த பின்புதான் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திப்பார்கள். தன்னுடைய நலனுக்காக யோசிப்பாங்க. தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்காக, தன்னுடைய நலனுக்காக அப்படிங்கிறதே தான் பிறந்த குடும்பத்தினுடைய நலனை முக்கியமாக வைத்து பின் தன்னுடைய நலனை யோசிப்பது ரோகிணியினுடைய ஒரு சிறப்பு. இந்த குணம் எங்கிருந்து வருது அப்படின்னா, அப்படியே பாசமா சந்திரனுடைய திசையிலிருந்து அடுத்த திசைக்கு போறாங்க. அந்த திசைதான் இவர்களை அந்த முதுமையில் இவர்கள் வாழ்வதற்கு தேவையான எல்லா தைரியம் வைராக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு திசையாக இவர்களுக்கு அமையும்.